அதாவது தானியங்கள், மாமிசம் இதெல்லாம் மனித உணவு கிடையாது. இதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும்? என்ன இதை சாப்பிட்டனால தான் நமக்கு நோய் வந்துச்சு, மூட நம்பிக்கைகள் பெருகியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூட நம்பிக்கைகள், ஏன்னா மூளை சிறப்பு ஒழுங்காக வேலை செய்யாது. அதாவது மூளையால் சிந்திக்கிற திறனை இழந்துவிடும். அப்போ அதனால் மூட நம்பிக்கைகள் ஏற்படும். சிந்திக்க முடியாது, உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு போதை உணவு. போதையில் இருக்கவங்க எப்படி உண்மை தெரிஞ்சுப்பாங்க? அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 வருது. அப்போ இது மனுஷங்க தானியங்களை சாப்பிட்டா என்ன நடக்கும், மாமிசத்தை சாப்பிட்டா என்ன நடக்கும்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, மின்சாரம் எதுவுமே கிடையாது. அவங்க விவசாயம் தான் பண்ண போகிறாங்க, இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறாங்க. அப்படிப்பட்ட அவங்க 2040 அப்புறம் இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்க தானியங்களெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும், மாமிசம் பால்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது, மூட நம்பிக்கைகள் ஏற்படும். இப்போ ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது. அங்கே ஆப்பிரிக்காவில் நிறைய பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, புத்தகங்கள் படிப்பது கிடையாது. அவங்களுக்குள்ள இப்போ சமீபத்தில் நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்கக்கிட்ட அவங்க பள்ளிக்கூடம் கிடைக்கிறது. ஒரு ஆண்கள் பார்த்திங்கன்னா 10 பெண்களை திருமணம் பண்ணிக்கலாம். ஆண்கள் 10 பெண்களை திருமணம் பண்ணிக்கலாம், 10 பெண்களுக்கு மேலே கூட பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு வழக்கம் அவங்ககிட்ட இருக்குது. அது மாதிரி ஒரு ஆண்கள் பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படின்னா, அடிக்கிறாங்க, கம்பை வச்சு அடிக்கிறாங்க. பெண்கள் ஆடிக்கிட்டே வாங்கிக்கிறாங்க. முதுகெல்லாம் அடித்து சதை பிஞ்சு தொங்குது, ரத்தம் வலியுது. ஆனால் அவங்க கொஞ்சோடு எனக்கு வலிக்குது, அந்த வலிக்கிறது, துடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அப்படியே மரத்து போச்சு அவங்களுக்கு. அடி வாங்கி இதுதான் அவங்களுடைய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும்போது அவங்க எப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா, எத்தனை பெண்ணாக வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க முடியாது. பெண்ணின் விருப்பம் இருக்கணும். அதே நேரத்தில் எத்தனை பெண்ணை வேணாலும் இவன் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் எத்தனை பெண்ணை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். 10 பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கலாம். 10 பொண்டாட்டிக்கும் 10 குடிசை வீடு கட்டி கொடுத்துட்றான். அதுக்கு ஒரு வளாகம், அந்த வளாகத்துக்குள்ளே அந்நியர்கள் உள்ள நுழையக்கூடாது. எல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு பொண்டாட்டி வீட்டில் ஒரு நாளைக்கு அவர் இருப்பார். பெண்கள் ஆனால் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் என்னென்னா, அந்த பெண்கள் எல்லாருமே சரியான அடிமைகளாக இருக்காங்க. வேலைக்கு போகிறனாலே அவங்க சுயமாக வேலைக்கு போகிறனாலே அவங்க ஏதாவது இந்த தப்பு தண்டாயில் ஈடுபடுவாங்க, தவறான பாலியல் உறவில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அடிமைகள், சொல்கிறத செய்கிற கிளிப்பிள்ளைகள் போல் சுயமாக சிந்திக்க தெரியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அவங்க வாழ்க்கை முறை அந்தளவுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அந்த மாதிரி பெண்கள் ரொம்ப உறுதியாக அடிமைத்தனத்தில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதை மீற மாட்டாங்க. அவங்க கலாச்சார வழக்கம் இதெல்லாம் அடிமைத்தனம், அதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதை மீறவும் மாட்டாங்க. 10 பொண்டாட்டி கட்டணும். ஒரு நாளைக்கு ஒரு பொண்டாட்டி வீட்டில் இவர் குடியிருப்பார் அந்த மாப்பிள்ளை. 10 பொண்டாட்டிக்கும் பிள்ளைகள் பிறக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே மனுஷங்க மாமிசம் சாப்பிட்டாங்க, தானியங்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி தான் வாழ்வாங்க. நீங்கள் மாமிசத்தையும் தானியத்தையும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது, மூட நம்பிக்கைகள் ஏற்படும், சுயமாக சிந்திக்கிற திறனை இழந்து விடுவீர்கள். அப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை முறை, ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு கோளாறான வாழ்க்கை முறையை தான் மக்கள் வாழ்வாங்க. எப்படி பார்த்தீங்களா? 10 பொண்டாட்டி கட்டிக்கலாம். ஒரு பொண்டாட்டி தேர்ந்தெடுக்கும்போது அவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? அடிக்கிறான். அவன் ஆடிக்கிட்டே வாங்கிக்கிறான். முதுகெல்லாம் ரத்தம் ஒழுகுது, அந்த சதை பிஞ்சு போகுது. அவள் எனக்கு வலிக்காதே அப்படின்னுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கா. அடி போட்டு அந்த விளாசுன்னு விளாசுறானுங்க. அது வாங்கிக்கிறா. அந்த அளவுக்கு பெண்கள் நான் ஒரு சரியான ஒரு அடிமை, எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்கிப்பேன், நான் ரொம்ப நல்லவ, நீ எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்கிப்பேன், இந்த மாதிரி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போதே இந்த மாதிரி அடிக்கிறான்னா அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அடிப்பேன் பாருங்க. ஆனால் அவங்களாம் கருப்பாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க.
அவ்வளோ அழகாக இருக்காங்க. உறுதியான உடல் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன இல்லை, அறிவு இல்லை. நல்ல உடல் உழைப்பாளிகள் அவங்கெல்லாம். அதே நேரத்தில் ரொம்ப வளமான பூமியாகவும் இது இல்லை. மரங்களோ அது செடிகள் ரொம்ப வறண்டு போய் கிடக்கு. மாடு மேய்ப்பவர்கள் தான் மாடு மேய்க்கிற வேலை அப்படி தான் இருக்குது. ரொம்ப திறமையாக அவர்களை சுற்றி ரொம்ப பசுமையாகவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு அப்புறம் வரப்போதில் அங்கே பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் இந்த தானியங்களை சாப்பிட்டா என்ன நடக்கும், தானியங்கள், மாமிச உணவு, பால் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா மூட நம்பிக்கைகள் ஏற்படும். இந்த உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது, உண்மைகளை பேச முடியாது. அப்போ அவங்களால உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது, உண்மையை அடிப்படையாக கொண்டு வாழ முடியாது. இந்த மாதிரி வாழ்க்கை தான், இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் அப்புறம் மக்கள் வாழ்வாங்க. அப்போது நம்ம ஏன் உணவு சரியான உணவு சாப்பிட்ணும். மனித உணவுன்னு ஒன்று இருக்குது, இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட மனித உணவுகள் இருக்குது. அதைத்தான் சாப்பிட்ணும். அதை சாப்பிட்டா தான் உண்மையை தெரிஞ்சிக்க முடியும், உண்மையை பேச முடியும். இப்போ நான் கூட வீடியோ போடுறேன் அப்படின்னா, இவ்வளோ வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் எது மனித உணவு தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை சாப்பிட்டா மட்டும்தான் என்னால் உண்மைகளை பேச முடியும். நானே தானியத்தை சாப்பிட்றேன், மாமிசத்தை சாப்பிட்றேன்னா எனக்கு வராது வார்த்தை, என்னால் பேச முடியாது. பேசணுங்கிற எண்ணமே வராது, சோம்பேறித்தனம் வேற வந்துடும். எனக்கு ஒரு மெத்தனை வந்துடும், அலட்சியம் வந்துடும். எனக்கு இதை பேசணுங்கிற எண்ணமும் வராது, பேசினாலும் அந்த உண்மைகள் வராது. அப்போ நான் இதை பேசணும், நான் உண்மைகளை பேசணும், உண்மைகளுக்கு தகுந்த மாதிரி நான் வாழணும், உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதன்படி நடந்துக்கிட்டு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். நான் உண்மைகளை பேசுகிறேன். அப்போ நான் தானிய உணவு, மாமிச உணவு, எதெல்லாம் மனித உணவுகள் இல்லையோ அதையெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, எனக்குள்ளே மூட நம்பிக்கைகள் வந்துடும், எனக்குள்ளே சோம்பேறித்தனம், மெத்தனம் வந்துடும், என் உடம்புல நோய் வந்துடும், உடல் பருமன் ஏற்பட்டுரும். நான் மாமிசம், மீன், முட்டை, பால் அப்படின்னு சொல்லி, தயிர், மோர், வெண்ணன்னு சொல்லி, சோறு, பிரியாணின்னு சொல்லி என்ன வேணால் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா எனக்குள்ளே மெத்தனம், அலட்சியம், உடல் பருமன், மூட நம்பிக்கைகள் ஏற்படும். உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது, மூட நம்பிக்கைகள், உடல் பருமன் ஏற்படும், நோய் வந்துடும். அப்போது 2040க்கு அப்புறம் என்ன ஆகும், மக்கள் இப்போ 2040க்கு அப்புறம் அங்கே பள்ளிக்கூடங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க தானியத்தை சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அங்கே சரி உணவு பசி வயிற்றை நிரப்பணுங்கிறதுக்காக தானியங்களை சாப்பிட்டா என்ன நடக்கும்? தானியங்களை நல்லா உற்பத்தி பண்ணி சேமித்து வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானியத்தை சேமித்து வச்சு அவங்க அந்த மக்கள், இயற்கையோடு இணைந்து வாழ போகிற அந்த மக்கள் உலகம் முழுக்க 2040க்கு அப்புறம் உலகம் முழுக்க இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ போகிறாங்க. அவங்க கட்டுப்பாடு இல்லாமல், உணவு கட்டுப்பாடு இல்லாமல் தானியங்களை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, தானியங்களையும், மாமிசத்தையும், பாலையும், மாடெல்லாம் இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் நல்லா மாடு வளர்க்குறாங்க. அப்போது இந்த மாதிரி மாட்டிலேருந்து பாலெல்லாம் கறந்து குடிக்கிறாங்க, இறைச்சியெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையே நாசமாக போயிடும். இந்த மாதிரி 10 பொண்டாட்டி கட்டுறது, பெண்கள் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பது கூட தெரியாமல் நல்ல அடிமையாக இருப்பாங்க. நல்லா அடிக்கிறானு, வெளுத்து வாங்குறானு, முதுகெல்லாம் அப்படி சதை பிய்யுது அவளுக்கு. அவள் டான்ஸ் ஆடிக்கிட்டு வாங்க என்ன அடிங்க, அடி வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு ஓடுறாளுங்க. அந்த மாதிரி ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமை, அவங்க வாழ்கிறது ஒரு பரிதாபகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் உணவு கட்டுப்பாட்டை பெண்கள் தான் ரொம்ப கடைபிடிக்கணும். ஏன்னா இப்போ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் பெண்கள் தான் அதன் மூலம் நன்மை அடைவார்கள். இல்லைன்னா பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு 10 பொண்டாட்டி அந்த மாதிரி வாழ்கிறது பெண்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்போ அதுவும் ஆண்களுக்கும் பாதிப்பு. 10 பொண்டாட்டி கட்டுறது, எத்தனை பொண்டாட்டி வேணாலும் நீ கட்டிக்கலாம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு ஜாலி, பெண்களுக்கு தான் பாவம் அப்படி கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது ஆண்களுக்கும் நல்லது, பெண்களுக்கும் நல்லது. அது நிறைய பொண்டாட்டி கட்டுறது ஆண்களுக்கும் பாதிப்பு, பெண்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா உண்மையான அன்புன்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். உண்மையான அன்புங்கிறது மேலானது. அது ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை. அதுதான் ஆண்களுக்கும் மரியாதை, பெண்களுக்கும் மரியாதை. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, உண்மையை தெரிந்து கொள்வது, இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வது, நல்லா பேசணும், நல்லா சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும், உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். இதுவே ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லாம் சொன்னால அவங்ககிட்ட நல்ல இயற்கை உண்மையை பேசுகிறாங்களா, நல்லா பேசுகிற வழக்கம் இருக்கா, அவங்க மொழி வளம் இருக்குதா, மொழி வளமாக இருக்குதா? இல்லை. அவங்க பேசுகிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. வார்த்தை உச்சரிப்பு ரொம்ப கடினமாக இருக்குது. வெறும் ஒலிகளை தான் எழுப்புறாங்க, பெரும்பாலும் ஒலிகள்.
டக் டக் டிக் டிக் வித்தியாசமான ஒலிகளை மட்டும்தான் எழுப்புறாங்க. சரளமாக பேசுகிற வழக்கம் அவங்க வாழ்க்கையில் இல்லை. மொழி வளமாக இல்லை. ஏன்னா பேச்சே வராது. நீ தவறான உணவு சாப்பிட்டா பேச்சே வராது. பேசுவதற்கே அந்த வார்த்தைகள் வராது. மொழி வளம் இழந்து விடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தைகள் பெருகி போச்சா, மனுஷன் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறாங்களா, இதெல்லாம் மொழி அழியுதுன்னு அர்த்தம். மொழி அழியுது, பேச முடியல. அதோட வெறுப்பு தான் கெட்ட வார்த்தையாக மாறுது. மனித உறவுகள் மேலே உள்ள வெறுப்பு. மனுஷன் உண்மையாக இருக்கும்போது தான் உனக்கு அந்த பேச்சு வரும். உணவுக்கு உண்மையாக இருக்கணும், மனித உறவுகளுக்கு உண்மையாக இருக்கணும். ஆபாச மோகம் எதுவும் இருக்கக்கூடாது. ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு, அப்போ தான் நல்லா பேச முடியும், தெளிவாக பேச முடியும். உடற்பயிற்சி செய்யணும், அப்போ தான் தெளிவாக பேச முடியும். அப்போ தான் நல்ல பேச்சு வரும். டெய்லி விளையாடணும், ஆடணும், பாடணும். நல்ல உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி செய்யணும். அப்போ தான் நல்ல பேச்சு வரும், நல்ல உச்சரிப்பு வரும். கெட்ட வார்த்தைகளை மறந்துடலாம். கெட்ட வார்த்தைகள்னால் என்ன, நம்ம ஒரு காலத்தில் கெட்ட வார்த்தை பேசணுமே, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியாதாங்கிற அளவுக்கு இருந்தோமே. இப்போ பார்த்தா கெட்ட வார்த்தையை நம்ம பேசலை. கெட்ட வார்த்தைங்கிறதுக்கும் கெட்ட வார்த்தைகள் உச்சரிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குமே, அதிசயமாக இருக்கும். இப்போ எனக்கே அப்படி தான் இருக்குது. நானே ஒரு மூட நம்பிக்கையில் கொஞ்ச காலத்தில் இருந்தேன். அதாவது இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு, தானிய உணவு, மாமிச உணவு, பால் உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு கெட்ட வார்த்தை கூட நான் உச்சரிச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்துக்கிட்டு தான் இருந்தது. எனக்கு அதில் நான் என்னடா இது நிறுத்தவே முடியலையே, நான் மனித நிலையில் முழுமை அடைஞ்சவன்னு வேறு நினச்சிட்ருக்கிறேன். அப்போ அந்த ஆராய்ச்சி இந்த மாதிரி வீடியோ போடுறதோ, எழுதுகிறதோ, புத்தகம் எழுதுகிறதோ எதையுமே பண்ணவே இல்லை. அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு சுமார் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கெட்ட வார்த்தைகள் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தா எனக்கு கெட்ட வார்த்தைகளே வர மாட்டேங்குது. அதை மறந்துட்டேன். அப்படி ஒரு விஷயம் இருக்கா, அது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற அளவுக்கு அதை மறந்து போயிட்டேன். அப்படி காரணம் என்னென்னா, நான் உணவில் தேவையற்ற உணவுகளை, தானிய உணவுகளை தவிர்க்கிறேன், மாமிசத்தை தவிர்க்கிறேன். என்னால் இப்படி தவிர்த்தாலும் என்றைக்கா ஒரு நாள் டக்குன்னு நான் ஏதோ ஒரு தானிய உணவோ என்றைக்கோ ஒன்று சாப்பிட்றேன்னு வைங்களேன், அன்றைக்கி பயங்கர குற்ற உணர்ச்சியாக இருக்கும், அவமானமாக இருக்கும். என்னால் 2 நாளைக்கு மேலே அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. திரும்பவும் நான் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்கு போயிடுவேன். எது மனித உணவுகளோ அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அப்போ தான் ஒழுங்காக மூளை வேலை செய்யும். உண்மைகளை பேச முடியும், உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியும். அதனால் ஒரு அனுபவபூர்வமாக நான் எனது வாழ்க்கையில் நடக்கிற உண்மைகளை தான் அந்த உலகத்துக்கு கொடுக்குறேன். நாளைக்கு உலகத்தில் இதுதான் நடக்கும். மனுஷங்க அதாவது எனக்கு இந்த சுவையான உணவுகள் இதுதான் முக்கியம், மாமிசம்தான் முக்கியம், சோறு தான் முக்கியம், பிரியாணி தான் முக்கியம் என்பதை விட எனக்கு எது மேலானதாக தெரியுதுன்னா உண்மைகளை தெரிந்து கொள்வது, ஒரு சுறுசுறுப்பாக வாழ்கிறது, சோம்பேறித்தனம் இல்லாமல் வாழ்வது, அதுதான் எனக்கு பெருசாக இருக்குது. அதுதான் எனக்கு பெரிதாக தெரிகிறது. அதுக்காக நான் இந்த தானியம் அப்புறம் ஆரோக்கியமாக வாழ்வது, அதுதான் பெரிதாக தெரியுது. இப்போ நோய் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்காங்களா இல்லையா? நல்லா ஆட்டம் போடுறாங்க. அப்புறம் பார்த்தா அவனுக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சாப்பாட்டில் கட்டுப்பாடு, அதை சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, பார்த்து சாப்பிட்றாங்களா இல்லையா? அப்போ எது மேலானது? சோறு முக்கியமா இல்லை பிரியாணி முக்கியமா? எது ஆரோக்கியம்தான் முக்கியம். ஒரு நோய் வந்தவங்ககிட்ட போய் கேளுங்க, எதுங்க முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு. ஆரோக்கியம்தான் முக்கியம், உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உனக்கு யாருமே கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, யாருக்கு. ஆனால் அவங்க கண்ட உணவுகளையும் சாப்பிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு தான் உதாரணம். அதுக்கு நீ வாழ்ந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போய் நீ தானிய உணவு சாப்பிட்டா என்ன நடக்கும், மாமிசத்தை சாப்பிட்டா என்ன நடக்கும், ஏன் அதை சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிட்டா என்ன நடக்கும், பால், இந்த மாட்டுப்பால்லாம் குடித்தா என்ன நடக்கும், தயிர்லாம் குடித்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதற்கான பரிசோதனைகள் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்களை போய் பாருங்கள். அதாவது பழங்குடியினராக அவங்க ஒரு இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. அதாவது எதிர்காலத்தில் பள்ளிக்கூடங்கள் கிடையாதுல்ல, அது போன்று தான் அவங்க வாழ்க்கையிலும் இப்போ பள்ளிக்கூடங்கள் கிடையாது. மாடு தான் மேய்ச்சிட்ருக்காங்க, விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயம் பண்ணுறது, மாடு மேய்க்கிறது, அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க புத்தகங்கள் படிப்பதில்லை. வெளி உலக வாழ்க்கை அவங்களுக்கு டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, ஏதோ பாட்டு பாடுறாங்க, விளையாடுறாங்க.
ஒரு கிட்டத்தட்ட எதிர்காலத்தில் மக்கள் வாழ போகிறாங்களோ அந்த வாழ்க்கையை தான் அவங்க இப்போ வாழ்ந்துகிட்ருக்காங்க. அதனால் ஒரு தானியத்தை சாப்பிட்டா, மாமிசத்தை சாப்பிட்டா, பால், வெண்ணெய், தயிர், நெய் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத, என்ன நடக்கும் எதிர்காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்குங்கிறத எதிர்காலத்தில் போய் நம்ம பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போவே பார்த்துடலாம். வாங்க ஆப்பிரிக்காவுக்கு போகலாம். அந்த அவங்க அவங்க வாழ்க்கையை இப்போ பாருங்கள், அவ்வளோ மோசமாக இருக்குது. அதாவது மிகப்பெரிய அராஜகம். அதை கலாச்சாரங்கிற பேரில் நம்ம வேடிக்கை பார்க்குறோம். என்னடா ஒருத்தர் அடி வாங்குறான், ஒருத்தன் கலாச்சாரங்கிற பேரில் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்களை போட்டு அடின்னு அடிக்கிறான். கம்பை போட்டு வரப்போ எல்லா ஆண்கள்ட்டையும் அந்த பெண்களை அடி வாங்குறாங்க. அவன் பளிச்சுன்னு அடிக்கிறான். நான் ஒரு சிறந்த அடிமை, நல்ல அடி வாங்குறவன் தான் நல்ல பொண்ணான் அவங்க சொல்கிறாங்க. யார் சிறந்த பொண்ணு அப்படின்னா, நல்ல அடி வாங்க தெரிஞ்சால் தான் அவள் நல்ல பொண்ணு. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கிறா, உறுதியாக இருக்குது உடம்பு, செம்ம அழகு, கருப்பாக இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆனால் அவள் வந்து நல்லா ஆடிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு, அப்போது அந்த ஆண்களுக்கு இந்த ஆண் சர்வாதிகாரியை புத்தி பேராசை பாருங்க. அந்த ஆண்களுக்கு பேராசை, 10 பெண்களை வேணாலும் வச்சுக்கலாம். அவன் அந்த அளவுக்கு வலிமையானவனாக இருந்தால் அந்த ஆணை தேடி அவன் விருப்பப்படுகிற பெண்கள் வச்சுக்கலாம். அவளுக்கெல்லாம் சோறு போடுறதுக்கு இவன் எப்படி எங்கே போவான், அதுவும் தேவையில்லை. எல்லா பெண்களுமே வேலை பார்ப்பாங்க. இப்போ அந்த பெண்கள் வந்து அவனை நோக்கி போகும். இவன் விருப்பப்பட்டான்னா அவளும் அந்த பெண்களும் விருப்பப்பட்டாங்கன்னா வச்சுக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தானியங்கள் சாப்பிட மாட்டாங்க, மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, பால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறேன்ல, இது எல்லாமே போயிட்டு நீங்கள் அங்கே போய் தான் சாப்பிட்டா என்ன நடக்கும்னு சொல்லி அங்கே போய் தான் நீங்கள் வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி அதற்கான உதாரணங்கள் இருக்குது. அதற்கான பரிசோதனைகள் இப்போவே எல்லா மாதிரியான என்னென்ன நடக்குங்கிறத இப்போவே நீங்கள் பார்க்கலாம். எப்படி நம்ம வாழ்க்கையில், நம்முடைய இயந்திர அறிவியல் உலக நகர வாழ்க்கையில் இந்த மக்கள் நாகரிக வாழ்க்கைங்கிற பேரில் பள்ளிக்கூடம் எல்லாம் படித்தவங்க அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதுதான் அந்த பழங்குடி மக்களும் பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன தப்பு நடக்குது, நம்ம வாழ்க்கையில் நோய்வாய்ப்பட்டிருக்கோம், அதே மாதிரி அவங்களுக்கும் நோய் இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் யாரும் பெருசாக ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கிறதோ, மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கிற அதெல்லாம் ரொம்ப குறைவு தான். இங்கே என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரி தான் அங்கேயும் பிரச்சனைகள் நடக்குது. அந்த பழங்குடி மக்கள்கிட்டையும் பிரச்சனை நடக்குது. நாளைக்கு அந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இணைஞ்சு தான் நம்ம வாழ போகிறோம். அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போதில்ல. அப்போ வந்து நம்ம வந்து தானியங்களையோ, மாமிசத்தையோ, மீன் முட்டையோ, பாலையோ, தயிர், மோர், வெண்ணெய், நெய்யவோ சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, மீனெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும், அவர்கள் இன்றைக்கி அந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் எப்படி மூட நம்பிக்கையோடு வாழ்கிறாங்களோ, ஒரு அருவருப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ, அதே வாழ்க்கையை தான் நாமளும் வாழ்வோம். அதே வாழ்க்கையை தான் 2040க்கு அப்புறம் இந்த உலகத்தில் இந்த மக்கள் வந்து இந்த இயந்திர அறிவு உலகம் செயலிழந்த பிறகு மாமிசத்தையும் தயிர், மோர், வெண்ணெய், நெய்யின்னு சொல்லிட்டு அந்த வயிற்றை நிரப்பணும்னு நினச்சிக்கிட்டு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் கண்ட உணவுகளையும் இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை சாப்பிட்டா அதே மாதிரி தான் நம்மளும் மூடநம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். மூடநம்பிக்கை அடிப்படையாக கொண்டு 10 பொண்டாட்டி அல்லது எத்தனை பொண்டாட்டி அவன் சக்திக்கு தகுந்த மாதிரி. ஆண்களுக்கு அது ஒரு பெருமை, எனக்கு 4 பொண்டாட்டி, உனக்கு 3 தானே, எனக்கு 4 பொண்டாட்டி இல்லை, எனக்கு 5 பொண்டாட்டியே, நான் இன்னும் 2 பொண்டாட்டி கட்டுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. பெண் குழந்தை பிறந்தால் அங்கே அவ்வளோ சந்தோஷம். அப்போ தானே 4 பொண்டாட்டி கட்ட முடியும், நிறைய பொண்டாட்டி கட்ட முடியும். பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு அவ்வளோ வரவேற்பு, நிறைய பொண்டாட்டி கட்டலாம்ல. அதுக்காக அந்த பழங்குடி மக்கள்கிட்ட அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி வித்தியாசமாக. அப்புறம் வந்து அந்த உதட்டை கிழிச்சிக்கிறது, காதை அறுத்து காதில் வந்து தொங்க விடுறது, அப்படி ஒரு விகாரமான ஒரு வாழ்க்கை முறை, அழகில்லாத ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் ஒரு தானிய உணவுங்கிறது இது எல்லாத்துக்கும் இந்த உணவு முறை தான் காரணம். அதுவே நம்மளே 2-3 பொண்டாட்டி கட்டுற அரசியல்வாதிகளாக நம்ம பார்க்க தானே செய்கிறோம். பெரிய ஆட்கள்லாம் நிறைய பேர் அந்த காலத்தில், கடந்த காலங்களில் போய் பார்த்தா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தாக்கா 2 பொண்டாட்டி கட்டுறது நிறைய இடத்துல நடந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ தான் 2 பொண்டாட்டி கட்டுற வழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு, ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அது வந்து தப்புன்னு உணர்றாங்க. அதனால் இது வந்து
கிட்டத்தட்ட அந்த பழங்குடி மக்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி மனசுக்குள்ள மனுஷங்களுக்கு ஆசைலாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை வெளியில் பண்ணுறதுக்கு அந்த தைரியம் வந்து குறைவாக இருக்குது. அதனால வந்து இன்றைக்கி அது தப்புன்னு உணர்றாங்க. நாளைக்கு இந்த மாதிரி மனுஷன் அதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த உணவு முறையில் வந்து தப்பான உணவுகளை சாப்பிட்டனால தான் ஏற்பட்ட தப்பான யோசனைகள், தப்பான சிந்தனைகள், தப்பான உணவுகளை சாப்பிட்டதால தப்பான ஒரு வாழ்க்கை முறை உருவாகியது. மனித வாழ்வில் மூட நம்பிக்கைகள் உருவாகியது. அது இந்த உணவில் சாப்பிட்டாலே உங்களுக்கு மூளை சிறப்பு போதை உணவு, இதெல்லாம் போதை உணவுங்க. நீங்கள் சாப்பிட்ற இட்லி, பூரி, தானிய உணவு எல்லாமே தானியம் எல்லாமே போதை. தானியத்துலேருந்து தான் மதுபானமே தயாரிக்கிறாங்க தெரியுமா? பியர்லாம் எங்கேருந்து தயாரிக்கிறாங்க? தானியத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. நிறைய மதுபானம் அதுக்கு தானியம் தேவை. தானியத்தை அரைச்சி எதையாவது பண்ணி புளிக்க வச்சு அதில் வந்து போதை எடுக்கிறாங்க. அதனால் தானிய உணவு என்பது போதை உணவு. இது போதையில் இருக்கிறவங்களோட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். போதையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடியும்? போதையில் இருக்கிற மக்கள் எப்போவுமே போதை. 3 வேளையும் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இப்போ மாமிசம், மீன், முட்டை, உப்பு போட்டு சமைச்சி இது ஒரு போதை உணவு. போதையில் இருக்கிறவங்க எப்படி உண்மையை தெரிஞ்சுப்பாங்க? எப்படி உண்மைகளை, இயற்கையை பற்றின உண்மைகளை அவங்களால எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? எப்படி பேச முடியும்? அதனால தான் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டுச்சு. இது போதையை ஏற்படுத்துகிற சாராயம் குடிக்கிறவங்க நல்ல கல் குடித்தா அவங்க எப்படி தெளிவாக இருப்பாங்க? தெளிவாக இருக்க மாட்டாங்க. கல் குடிக்கிறவங்களோ இல்லை பிராண்டி குடிக்கிறவங்களோ அந்த போதையில் இருக்கிறவங்களால எப்படி உண்மைகளை பேச முடியும்? எப்படி அறிவுபூர்வமான வாழ்க்கையை வாழ முடியும்? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையும் போதை உணவு. 3 வேளையும் டீ, காஃபி, பிரியாணி, சோறு, பொங்கல், பூரி, தோசை, மாமிசம், மீன், வஞ்சர மீன், அந்த மீன் இந்த மீனுன்னு சொல்லி நல்ல மீன், அப்புறம் குடல், போட்டி அப்படின்னு சொல்லி ஒரே மாமிசமாக சாப்பிட்டு எல்லாம் போதை. இது அப்படி இருக்கும்போது மனுஷங்க அப்படி தான் வந்து மூளை வேலை செய்யாமல் போச்சு, முட்டாளாக போனாங்க. போதையில் இருக்கிறவங்களுடைய அறிவியலை தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் போதையில் இருக்கிற போதைக்கு அடிமையானவங்களோட ஒரு வாழ்க்கை முறை. போதைக்கு அடிமையானவர்களின் உலகம் இது. போதைக்கு அடிமையானவங்க உருவாக்கிய ஒரு உலகம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட உலகம் இது. அதனால தான் நம்ம வந்து பள்ளிக்கூடம், நமக்கு அறிவை பெறணுன்னா பள்ளிக்கூடம் தேவைப்பட்டுச்சு. இந்த உணவில் சாப்பிட்டோன்னா மூளை வேலை செய்யும், அதாவது உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல இயற்கையை பற்றி. உடனே அப்போ தான் வந்து இப்போது அப்படி போதையில் இருக்கிறவங்களால உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாதுங்கனால அவங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும், இயற்கையை புரிஞ்சுக்கணும், இயற்கையை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி. எல்லாருமே அதனால் போதையால் பாதிக்கப்பட்டவங்க. போதை உணவால் சாப்பிட்டு போதைக்கு அடிமையானவங்க. அவங்களுக்கு உண்மையை தெரிஞ்சிக்க முடியல. அவங்க புதுசாக கதையை கட்டி உலகம் மேலே சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, அந்த அளவுக்கு இயற்கையிடமிருந்து அவர்கள் விலகி போயிட்டாங்க. இயற்கையை புரிஞ்சிக்கவே முடியல. அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யவே இல்லை இந்த உணவுகளை சாப்பிட்டனால. இந்த உப்பு போட்டு சமைச்ச உணவுகள், தானிய உணவு, மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிட்டனால. அப்போ தான் இவங்களுக்கு வந்து அறிவை ஏற்படுத்தணுன்னா அறிவுங்கிறது நமக்குள்ளே இருக்குது. நம்ம மூளைக்கு தெரியாதா? இதயத்தை நிர்வகிக்குது. நம்ம மூளையை எது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு? மூளை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. உடம்புக்குள்ளே அத்தனை உறுப்புகள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ரத்தம் கொண்டு போகிறது, உடம்பை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறது, எல்லா வேலையும் செய்கிற அந்த மூளைக்கு நாம் பேசுகிறதுக்கு தேவையான அறிவை கொடுக்க தெரியாதா? அப்போ அறிவுங்கிறது நமக்கு ஏன் ஏற்படாமல் போச்சு? நமது மூளைக்கு ஏன் எட்டாமல் போச்சுன்னா நாம் சாப்பிட்றது அத்தனையும் போதை. எனி டைம் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கிறவனுக்கு எப்படி வந்து அறிவு வேலை செய்யும்? எனி டைம் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தருக்கு எப்படி மூளை வேலை செய்யாதோ அதே மாதிரி தான் நம்ம எனி டைம் போதை உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம், இட்லி, பூரி. அதனால தான் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டுச்சு. அந்த மூட நம்பிக்கையிலேருந்து விடுபடுவதற்காகத்தான் நாம் என்ன பண்ணுறோம்? போய் பள்ளிக்கூடத்தை கட்டி எல்லோரும் வந்து படிங்கன்னு சொல்லி, வாங்க உங்கள் போதையினால் ஏற்பட்ட அந்த அறிவு குறைபாட்டை, அறிவு குருட்டை நீங்கள் நீக்குங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்தை கட்டி கூப்பிட்டு வரோம். ஆனால் எதனால் வந்துச்சு உனக்கு அந்த அறிவுங்கிறது? அதாவது மூட நம்பிக்கைகளை நீக்கிக்கோங்க, வாங்க பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபடுங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை கட்டி மக்களை வர வைக்கிறாங்க. உலகத்தில் வந்து உடனே பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு, மக்கள் இனிமேல் அறிவை பெறுவாங்க, பள்ளிக்கூடம் கட்டியாச்சு, பள்ளிக்கூடங்கிறது நம்ம உயர்ந்த ஒன்று அப்படின்னு நம்ம வந்து பள்ளிக்கூடத்தை கொண்டாடுறோம், பள்ளிக்கூடங்களையும் புத்தகங்களையும் கொண்டாடுறோம். ஆனால் ரொம்ப எளிதுங்க, அறிவை பெறணுன்னா ரொம்ப எளிது. உணவை மாற்றிட்டா முடிஞ்சு போச்சு, உனக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை. இங்கே இருக்கிற மூட நம்பிக்கைகள் அப்படியே ஒழிஞ்சு போயிடும்.
நீ பள்ளிக்கூடம் கட்டி புத்தகங்களை வச்சு போதிச்சு தேர்வு எழுதி காலாண்டு தேர்வு முழுஆண்டு தேர்வுலாம் வச்சு இதான் வந்து இப்போ அந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னா அப்படி தேவையில்ல. அதுக்கு நீ வந்து உணவை மாற்றிட்டாலே போதும். மனித உணவுகள்னு எதுவோ அதை மட்டுமே சாப்பிட்டாலே போதும். அப்போ மனித உணவுகள் எதுன்னு தெரியாதே, அதுதான் இங்கே பிரச்சனை. தெரியாமல் தானே கண்ட உணவுகளையும் சாப்பிட்றாங்க. இப்போ தானே கண்டுபிடிக்கிறோம். நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்ல. என்ன மாதிரி நிறைய பேர் இதற்கு முன்னும் முயற்சி எடுக்கிறாங்க. இதை சாப்பிட்ணும், அதை சாப்பிடணும், அந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்ணுன்னு ஒரு ஆராய்ச்சி இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை என்ன கோணத்தில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் சொல்கிற கோணத்தில் அவங்க சொன்னாங்களா? நான் சரியான ஒரு கோணத்தில் சொல்லிகிட்ருக்கேன் இப்போது. இந்த மாதிரி அப்போது ஒரு அறியாமையில் தான் அவங்க சாப்பிட்டாங்க. மூட நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. போதை உணவுகளுக்கு அடிமையாகி மூட நம்பிக்கைகள் இங்கே பெரியது. அந்த மூட நம்பிக்கைகளை போக்குவதற்காக பள்ளிக்கூடம் தான் வழி, புத்தகம் தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்துகிற தானிய உணவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க. அதை விடுறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. அது எங்களால் விட முடியாது. எங்களால் உப்பு கலந்து உணவு சமைச்சு அந்த உணவுகளை சாப்பிடாமல் எங்களால் இருக்க முடியாது. இட்லியை திங்காமல் எங்களால் இருக்க முடியாது. தோசையை திங்காமல் எங்களால் இருக்க முடியாது. நூடுல்ஸ், மாமிசம் இதெல்லாம் சாப்பிடாமல் எங்களால் இருக்க முடியாதுன்னு பிடிவாதமாக பிடிக்கிறாங்க. பிடிவாதமாக அந்த போதைக்கு அடிமையானனால தான், அந்த போதை உணவுகளுக்கு அடிமையானனால தான் சரி இவங்க வந்து ஒரு போதை உணவுகளுக்கு அடிமையாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழலாமே, மூட நம்பிக்கையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி புத்தகங்களை படிங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ காரணம் இவங்களுக்கு அந்த உணவுகளுக்கு அடிமையாக கிடக்குறாங்க. அப்படி அதுலேருந்து விடுபட முடியாத நிலையில் கொஞ்சம் அறிவோடு வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடங்களை கட்டுறாங்க. அப்படி பள்ளிக்கூடங்களை கட்டி அவங்க கற்றுக் கொடுக்குற போது அப்படி கற்றுக்கொள்கிற அறிவுங்கிறதும் ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது. அதுவும் ஒரு போதையாக தான் இருக்குது. போதை சார்ந்த விளைவை தான் ஏற்படுத்துது. ஒரு போதைக்கு அடிமையானவங்களோட ஒரு ஆசையாகத்தான் அதுவும் இருக்குது. நீ பள்ளிக்கூடம் கட்டி புத்தகம்லாம் கற்பித்து ஆசிரியர்கள் எல்லாம் நியமித்து அதன் மூலம் ஒரு அறிவை ஏற்படுத்தும் மூலம் அந்த அறிவு என்னத்துக்காகனா அதுவும் ஆபத்தானதாக இருக்குது. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். புத்தகங்களை படித்து பள்ளிக்கூடத்தை படித்து உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் தான் இந்த உலகம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு உலகமாக தான் இருக்குது. எப்படி இருக்குது? அந்த போர் சண்டைகள், அணு ஆயுதங்கள், அணு உலைகள், அப்புறம் நோய்கள் குறைஞ்சதா? இல்லை. அப்போ அடிப்படையில் நம்ம எங்கே இயற்கையான அறிவுங்கிறது நமக்கு ஏற்படலை. செயற்கையாக ஒரு அறிவு தான் நம்மளால் ஏற்படுத்த முடிஞ்சுது. மூட அதாவது போதை உணவுகளால் பாதிக்கப்பட்டு மூட நம்பிக்கை பெருகி போன இந்த மனுஷங்க இப்போ அறிவு பெறணும் அப்படிங்கிறக்காக ஒரு செயற்கையான வழியில் ஈடுபட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு செயற்கையான அறிவு, பள்ளிக்கூடம்லாம் கட்டி புத்தகத்தெல்லாம் படித்து ஒரு செயற்கையான அறிவு தான் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. செயற்கையான ஒரு உலகத்தை தான் உருவாக்க முடிஞ்சுது. அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அழிவுகள் நவீனமாகியது. ஏகப்பட்ட அழிவு, ஏகப்பட்ட ஆபத்து, ஏகப்பட்ட நோய்கள். முன்னாடி என்ன இருந்ததோ அப்போ தான் அது இப்போவும் இருக்குது. இன்னும் தீர்வு கிடைக்கல. அப்போ எது தான் தீர்வுன்னு தெரில. மனுஷங்களுக்கு என்ன நம்பிக்கையில் போகிறோம், எதிர்காலம் என்னவா என்ன ஆக போகுதோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறோன்னே தெரில. போதையில் இருக்கிறவங்க தள்ளாடிக்கிட்டே போவாங்க. எங்கே இருக்கோம், எங்கே போகிறோன்னே தெரியாது. அதே மாதிரி தான் மனுஷங்க. எங்கே போகிறோம், எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம் எதிர்காலத்தில், இதுக்கு எங்கே தான் தீர்வு, எங்கே தான் போகிறாங்க மனுஷன் அப்படின்னு மனுஷங்களுக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மூட நம்பிக்கைகளை போக்கணும்னா உணவு தான். உனக்கு ஏன் மூட நம்பிக்கை ஏற்பட்டுச்சு? தப்பான உணவு சாப்பிட்ட அந்த உணவை மாற்றிடு, சரியான உணவை சாப்பிட்டுட்டா அப்புறம் மூட நம்பிக்கைகள் நீங்கிவிடும். போதை உணவுகள்லேருந்து முதல்ல விடுபடு. இப்போ மனுஷங்க வந்து நிறைய முதல்ல போதை உணவுகளை என்னால் விட முடியாது அப்படின்னு பிடிவாதமாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. தானியத்தெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அது மாதிரி மாமிச உணவு என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தாங்க. இப்போ நல்ல நோய் வந்துருச்சு. இந்த நோய் குணமாகும்னா நான் என்ன வேணாலும் விடுவதற்கு தயாராக இருக்கேன். எப்படிப்பட்ட உணவு முறையாக இருந்தாலும் சரி, இந்த நோயிலேருந்து நான் விடுபடணும், நான் கட்டுப்பாடோடு இருப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். நல்லா பாதிக்கப்பட்டாங்க மனுஷங்க, நல்லா பாதிக்கப்பட்டாங்க, நல்லா பட்டுட்டாங்க, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க, நல்ல செம அடி வாங்கிட்டாங்க. நோய்கள் என்கிற பேரில் செம அடி வாங்கிட்டாங்க. அப்புறம் வன்முறைங்கிற பேரில், குற்றங்கள்ங்கிற பேரில் ஒரு ஆபத்து, அழிவுகள், விபத்துகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அடி வாங்கிட்டாங்க.
இப்போ மனுஷங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிற நிலமை. என்ன சொன்னாலும் கேட்பாங்களா? அது கூட கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த மாற்றங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, மனுஷங்க வந்து மென்மையானவர்களாக மாறணும். இந்த மூளையின் செயல்பாட்டுக்குள்ள எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அது வந்து இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு நடக்காது. அதான் மனித நிலையில் முழுமை. நாம் இப்போ தான் மனுஷங்களாக முழுமை அடைகிறோம். அப்படிங்கும்போது இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்காது. எண்ணங்கள் வரும், அப்புறம் கொஞ்சம் நேரம் இடைவெளி, அப்புறம் கனவுகள் வரும், கொஞ்சம் நேரம் இடைவெளி, அப்புறம் யோசனைகள், சிந்தனைகள், இப்படி மனசுக்குள்ளே ஒரு அமைதி, ஒரு ஓய்வு, ஒரு இடைவெளி. அதனால் இனிமே மனுஷங்களால் கடினமாக உழைக்க முடியாது, முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது. அதனால் வந்து இனிமேல் என்ன தான் நீ வந்து தானிய உணவு சாப்பிட்டாலும் உடம்புல பலம் அதிகரிக்கும், அளவுக்கு அதிகமான பலம் ஏற்படும். ஆனால் உன்னால் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியாது, தொடர்ந்து உழைக்க முடியாது. முரட்டுத்தனமான உயிரை பணயமாக வச்சு கடினமான வேலைகளை உன்னால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு வர்றதுனால இனிமேல் அந்த குழந்தைகள் வந்து தன்னால் முரட்டுத்தனமாக உழைக்க முடியாதுங்கிறதுனால இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போயிடும். செயலிழந்தாலும் நீ தொடர்ந்து தானிய உணவு சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, மூட நம்பிக்கை தான் அதிகமாகும். மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் எப்படி இயற்கையோடு இணைஞ்சு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்களோ அது மாதிரி தான் நம்மளும் வாழ்ந்து போக வேண்டிய நிலைமை எதிர்காலத்தில். அந்த ஆபத்தும் இருக்குது. அதனால் எதிர்காலத்தில் ஏன் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் அப்படின்னா, உணவு கட்டுப்பாட்டை கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும். அப்படின்னா இல்லைன்னா மனித வாழ்க்கை எப்படி ஆகும்? இந்த மாதிரி தான் போகும். ஒரு குருட்டுத்தனமான ஒரு அறிவு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் மனுஷங்க வாழ்வாங்க. அறிவு இல்லாத வாழ்க்கை, ஒரு 4-5 பொண்டாட்டி, அப்புறம் அடி வாங்குறது, இந்த மாதிரி தான் வந்து ஒரு வாழ்க்கை. ஒரு நல்லாவே இருக்காது. அந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல மொழி வளம் இருக்காது. பேச முடியாது. பேசினாலே நீ ஒரு மூட நம்பிக்கை அதிகமாக இருந்துட்டாலே அப்புறம் என்ன ஆகுன்னா, அவங்க ஒருவருக்கொரு நல்லா பேசிக்கவே மாட்டாங்க. பேசினா சண்டை தான் வரும். அதனால் வந்து அதிகமாக பேசிக்கவே மாட்டாங்க. அமைதியாக எதுவும் பேசாத, இப்படி போகணும், அப்படி போகணும், சொல்கிற மாதிரி வாழணும், சுயமாக சிந்தித்து வாழாத, சுதந்திரமாக வாழாத, நாங்கள் பெரியவங்க சொல்கிற வாழ்க்கை அப்படி வாழணும். அந்த மாதிரி எழுதி வச்சு வாழ்கிற வாழ்க்கை, அதை பார்த்து நீ என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும், எத்தனை வயசில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும். சுதந்திரமாலாம் அதில் வந்து அந்த சுதந்திரமான வாழ்க்கை அங்கே இருக்காது. மூட நம்பிக்கையில் வந்து சொல்லி அதை படித்து இப்படி தான் வாழணும். இப்போ வந்து மதத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். மதத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்களோ அதை சொல்லி வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதை மனப்பாடம் பண்ணி அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், நம்ம அந்த கடவுள் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் உள்ளதை சொல்லி அதையே மனப்பாடம் பண்ணி அது மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு சுதந்திரமாக வாழ மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆகிடும். அதனால் வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க தானிய உணவு சாப்பிட்டா என்ன நடக்கும், மாமிசத்தை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போவே வந்து ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா போதும், இந்த பழங்குடி மக்கள் இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வாழ்க்கையை போய் பாருங்கள். அவங்க தானியத்தை தான் சாப்பிட்றாங்க, மாமிசத்தை தான் சாப்பிட்றாங்க, பாலை தான் குடிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை போய் பாருங்கள். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு இருக்குது. நீங்கள் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்ன்ட்டு போய் பாருங்கள். உலகத்தில் எல்லா பழங்குடி மக்களும் அப்படி தான் இருக்காங்க. இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிற பழங்குடி மக்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்தா அவ்வளோ மூட நம்பிக்கைகள் இருக்குது. அவங்க உணவில் தானியம் இருக்குது, அவங்க உணவில் மாமிசம் இருக்குது, மீன், முட்டை, பால் இதை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. உப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை போய் பார்த்தா தெரியும். அப்போ எதிர்காலத்துலேயும் நம்ம வந்து மாதிரி தானியம், மாமிசம், முட்டையெல்லாம் சாப்பிட்டா நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி தான் ஆகும். எதிர்காலத்துலேயும் மனுஷங்க வந்து இது மாதிரி எதிர்காலத்தில் வாழப்போகிற மனுஷங்க வந்து இந்த மாதிரி தானியத்தை, மாமிசம், மீன், முட்டையை சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையும் அது மாதிரி தான் ஆகும். இந்த மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் அவங்களும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆப்பிரிக்க பழங்குடி மக்களில் வந்து ஒரு ஆண் வந்து எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வழக்கம் இருக்குது. இது வந்து கடந்த காலங்களே இருந்தது. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருந்தது. 2 பொண்டாட்டி கட்டிக்கிறது, 3 பொண்டாட்டி கட்டிக்கிற வழக்கம், அதெல்லாம் ஏன் ஏற்பட்டது? அது மாதிரி ஆண்கள் வந்து நிறைய பெண்களோட உடலுறவு செய்ய ஆசைப்பட்டால் அதுக்காக விபச்சார விடுதிகள், இதெல்லாம் எதுக்காகனா இது ஆண்களுக்காக. ஆண்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ஒன்று நீ 2-3 பொண்டாட்டி கட்டிக்கோ, அதே மாதிரி நீ விபச்சார விடுதி நிறைய பெண்கள் தினமும் ஒரு பெண்ணு கூட போய்க்கலாம் அப்படின்னு இது ஆண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சலுகைகள். ஆண்களுக்கு இப்படி ஒரு சலுகைகளை ஏற்படுத்துகிறாங்க. ஏன் ஏற்படுத்துகிறாங்க? இந்த மாதிரியாக நம்ம போக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? ஏன் வந்து ஒரு ஆண் வந்து நிறைய பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கு பெண்கள் சம்மதிச்சாங்க?
அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை ஆண்களோட தயவில் ஆபத்துகள் நிறைய போர்கள்லாம் நடைபெறுது, பக்கத்து நாட்டோட பக்கத்து ஊரோட சண்டை வருது. இந்த சண்டைகள்லேருந்து பெண்களை பாதுகாக்கிறவங்க ஆண்களாக இருக்காங்க. ஒரு வன்முறை வாழ்க்கையில் இருக்கும்போது பக்கத்து ஊரில் இருந்து பக்கத்து நாட்டோட சண்டை போட்டு பக்கத்து குழுக்களோடு பக்கத்துலேயே அது மாதிரி கூட்டமாக மக்கள் அவங்களுக்கு இடையில் சண்டை வரும்போது இதை பாதுகாக்கிறவர்கள் ஆண்கள். அதனால் ஆண்களை ஒரு கடவுளாக பார்க்க ஆரம்பித்தாங்க. சண்டை போட்டு பாதுகாக்கிறவங்க தான் ஆண்கள். சண்டை போடும்போது சாக வேண்டிய அவசியம் வரலாம், அப்போது செத்து போக வேண்டிய கட்டாயம் வந்துவிடும், ஏதாவது ஒரு ஆபத்து வரலாம். சண்டை போட்டு சாக வேண்டியது ஆண்களுக்கு நிறைய ஆபத்து இருந்தது. அதனால் ஆண்களுக்கு நீ சண்டை போடுற, நான் ஏன் சண்டை போடணும் அப்படின்னு அவன் கேட்கும்போது, நான் ஏன் இந்த பெண்களுக்காகவும் இந்த பெண்களை உயிரை கொடுத்து நான் ஏன் மற்ற ஊரோட சண்டை போடணும், மற்ற கூட்டத்தோடு சண்டை போட்டு நான் ஏன் உயிரை கொடுக்குற அளவுக்கு நான் ஏன் சண்டை போடணும் அப்படிங்கும்போது தான் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சண்டை போட்டு எங்களையெல்லாம் பாதுகாத்தா நீ எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுக்கலாம், அப்படிங்கிறதுக்கு அந்த சலுகை உனக்கு இருக்குது. அதனால் உடனே அப்படியா, நான் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கலாமா, அதுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஏதாவது பக்கத்து ஊருக்காரங்க, பக்கத்து நாட்டுக்காரங்க, பக்கத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம் அப்படி அவங்களோட சண்டை போடுறதுக்கு எப்போவும் ரொம்ப சண்டை போட்டு தனது வீரத்தை நிரூபித்து அதன் வாயிலாக நிறைய பொண்டாட்டி கட்டிக்கலாம் அந்த ஆசை. அப்போ நிறைய பொண்டாட்டி கட்டுறதெல்லாம் எதனால் அந்த ஆசை மனுஷனுக்கு அந்த ஆண்களுக்கு புகுத்தப்படுகிறது, பெண்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அப்படி பண்ணால் தான் இவன் சண்டையே போடுவான். இப்போ அந்த காலத்தில் போரிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பக்கத்து நாட்டோட போய் குதிரையில் போயிட்டோ அல்லது குதிரையில் போயிட்டு வாழை தூக்கிட்டு பக்கத்து நாட்டோட சண்டை போட்டு ஜெயிச்சாக்கா பக்கத்து நாட்டில் உள்ள அந்த பெண்கள் ஊருக்குள்ளே புகுந்து அந்த பெண்களை கற்பழிக்கலாம், விரும்பிய பெண்களை நீ திருமணம் கூட பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு திருமணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆசைகள் அதுதான் இந்த போரிடுகிறவர்களுக்கு ஊக்கமாக இருந்தது. ரொம்ப ஒழுக்கமாக அவங்கெல்லாம் கிடையாது. போரிடுவதற்கு நான் ஏன்பா உயிரை கொடுத்து இந்த மக்களை காப்பாற்றணும், எனக்கு என்ன பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஏன் இந்த பெண்களுக்காக நான் ஏன் உயிரை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு இந்த ஆசைகள் புகுத்தப்பட்டது, இந்த சலுகைகள் தேவைப்பட்டது. நீ எத்தனை பொண்ணு வேணாலும் நீ போனால் அங்கே நம்ம ஒரு நாட்டை ஜெயிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாடுங்கிறது இந்த இந்தியா மாதிரி பெருசாலாம் இருந்திருக்காது. அந்த காலத்தில் ஒரு நாடுங்கிறது என்னது, சும்மா ஒரு 2-3 கிராமம் தான் ஒரு நாடுன்னு சொல்லிப்பான். 2-3 கிராமத்தை ஒன்றா சேர்த்து இது ஒரு நாடு அப்படின்னு ஒரு 2 லட்சம் பேர் சேர்ந்தது தான் ஒரு நாடு அப்படி கூட சொல்லலாம். அல்லது அவ்வளோ கூட சொல்ல மாட்டாங்க, 1 லட்சம் பேர் சேர்ந்தது ஒரு நாடு, 1 லட்சம் பேர் சேர்ந்தது ஒரு நாடு, 1 லட்சம் மக்கள் வாழ்கிற ஒரு பகுதியை நாடாக சொல்லி அதில் வரி வசூல் பண்ணிக்கிட்டு நல்லா அதில் போர் வீரர்கள் எல்லாம் தயார் பண்ணிவிட்டு பிற நாட்டினர் வந்தால் பாதுகாக்கிறதுக்கு. அங்கே நாட்டில் அடிக்கடி சண்டை நடக்கும். கடந்த காலங்களில் ஒரே சண்டையாக தான் நடக்கும். எங்கேருந்து சண்டைக்கு வரான்னே சொல்ல முடியாது. ரொம்ப வியூகங்கள் அது ஏன்னா ரொம்ப நுட்பமாக வியூகங்கள் அமைத்து கொண்டு வியூகங்கள் வார்த்தை வர மாட்டேங்குது. அப்போ ரொம்ப நுட்பமாக பிளான் பண்ணி சண்டை போடக்கு வருவாங்க. அப்போ எப்போ சண்டை போடுவாங்க, எப்போ ரொம்ப நுட்பமாக பிளான் பண்ணி திட்டம் போட்டு சண்டைக்கு வருவாங்க, எங்கேருந்து வருவாங்க, எந்த நேரத்தில் வருவாங்க, நைட்டு தூங்கிட்டு இருக்க நேரத்தில் திடுதுப்புன்னு வருவாங்க சண்டை குதிரையில் ஏன்னா எப்போ அடித்தா மக்களை அட்டாக் பண்ணலாம், வீழ்த்தலாம், நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம திடீர்னால என்ன பண்ணுறோம், டக்குன்னு அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து சின்ன நாடாக தான் இருக்கும், போய் புகுந்து எல்லோரும் தூங்கிட்டு இருப்பான். இப்படி ஒரு போர் வருதுன்னே தெரியாது. கையில் தீப்பந்தத்தோடு வருவானுங்க, சண்டை போட்டு அடித்து சாகடித்து உடனே நீ விரும்பிய பொண்களை உனக்கு நீ உடலுறவு வச்சுக்கலாம், அப்புறம் நல்ல மாமிசம் சாப்பிடு, நல்ல உணவு இப்படி போதையில் தள்ளி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆசைகள் அவர்களுக்கு ஊட்டப்பட்டது. இந்த மாதிரி ஆசைகள் நிறைய பொண்டாட்டி கட்டிக்கலாம் அப்படி இந்த ஆசைகள் அவர்களுக்கு ஊட்டப்பட்டது. அது அப்போது ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஏன் அந்தளவுக்கு ஆண்கள் உயிரை கொடுக்கவும் தயாரானாங்கன்னா உனக்கு நிறைய பொண்ணுங்க கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இது. அதே தான் இந்த பழங்குடி மக்கள், ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் பார்க்குறோம்ல, ஒரு ஆண் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கலாம், ஆனால் பெண் விருப்பப்பட்டு தான் அவள் போகிறாள். இவன் கட்டிக்கலாம், எனக்கு 10 பொண்டாட்டி வேணும் அப்படின்னா உனக்கு பெண்கள் வராங்களா, அந்த அளவுக்கு வந்தாங்கன்னா நீ கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை. அப்படி வர்றவங்கள அவன் கட்டிக்கிறான். இவன் விருப்பப்பட்டால் மட்டும் போதாது, அந்த பெண்கள் விருப்பப்பட்டு நான் வரேன், நான் 10வது பொண்டாட்டியாக நான் வரேன், 11வது பொண்டாட்டியாக நானும் வரேன் அப்படிங்கும்போது இவனுக்கு எதுக்காக இவனுக்கு அப்படி ஒரு சலுகை கொடுக்கப்படுதுன்னா,
இவன் ஒரு கூட்டமாக வாழ்கிறான், பக்கத்தில் நிறைய அது மாதிரி கூட்டங்கள் இருக்கும். இவர்களை போன்றே வாழ்கிற பக்கத்து கூட்டங்கள்லாம் இருக்கும். அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கும். இவங்களுக்கும் இடையில சண்டை நடக்கும். இந்த மாடுகளை திருடுறவங்க, இவங்க மாடுகளை அவங்க திருடிட்டு போயிடுவாங்க, அவங்க மாடுகளை இவங்க திருடுவாங்க. திருடுகிற வழக்கம் இருக்கும். பக்கத்து கூட்டத்திட்ட போயிட்டு அவங்களுடைய கால்நடைகளை திருடிட்டு வர்ற வழக்கம். அப்போ இது எல்லாத்துலேருந்தையும் பாதுகாக்கணும். அது ஆண்கள் தான் முக்கிய பொறுப்பு. ஆண்கள் தான் போய் சண்டை போடணும். சண்டை போட்டு பாதுகாக்கிறது இதெல்லாம் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி என்பது ரொம்ப ஆபத்தானது. ஆபத்துகளை அப்போ பெண்கள் ஆண்களை ஒரு கடவுளாக பார்க்குறாங்க. கடவுளாக பார்க்கும்போது ஆண்களுக்கு ஒரு சலுகைகள் கொடுக்கப்படும். நீ எங்களுக்காக இந்த மாதிரி உயிரை கொடுத்து நீ சண்டை போட்டோன்னா நான் பெண்களாகிய நாங்கள் எத்தனை பேர் வேணாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்போம். நீ விருப்பப்பட்டா, அதாவது பெண்கள் விருப்பப்பட்டால் நீ பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். சின்ன பொண்ணு யார் வேணாலும் ஒரு 18 வயசுக்கு மேலே ஏதாவது விதிமுறை போட்டு வச்சுருப்பாங்க, போட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படியா அப்படின்னா அது அவனுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். ரொம்ப கனவோடு போய் சண்டை போடுவான். சண்டை போட்டு ஒருவேளை வந்துட்டான் திரும்பி வர்றான் அப்படின்னா அவன் விருப்பப்பட்ட பெண்கள் பெண்களுக்கு விருப்பம் இருந்தால் அவனுக்கும் விருப்பம் இருக்குது, பெண்களுக்கும் விருப்பம் இருந்ததுன்னா நீ எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கலாம். இது அவனுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது, ஊக்கத்தை கொடுக்குறாங்க. வன்முறை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறையில் தான் இது ஏற்படுகிறது. அப்போ மனுஷங்க மென்மையாயிட்டாங்க அப்படின்னா, மனுஷங்க சண்டையே போடலை அப்படின்னா, நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா, குற்றங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி பலதார மனம் என்பது அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மென்மையாயிட்டான்னா அந்த மாதிரி 10 பொண்டாட்டிக்கு ஆசைப்பட மாட்டான். அவனுக்கு உண்மைன்னா என்னென்னு தெரியாமல் போயிடும். உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நீ ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு நீ உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நீ ஒரு பெண் இவனுக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த உண்மையான அன்பு, அதுக்கு இணை எதுவுமே கிடையாது. அப்போது அந்த ஒரு வாழ்க்கை, ஒருத்திக்கு உண்மையாக இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அது வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு சலுகையும் கொடுக்கப்படாது, ஆண்களுக்கு சலுகையும் கொடுக்கப்படாது. அப்போ இங்கே மனுஷங்க மென்மையாயிட்டாங்கன்னா ஆண்களுக்கு சலுகைகளும் பெண்களிடமிருந்து கிடைக்காது. நீ என்ன செஞ்சு கிழிச்சிட்ட, உனக்கு 10 பொண்டாட்டி கேட்குது, 2 பொண்டாட்டி கேட்குதுன்னு பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு ஒரு பொண்டாட்டி போதாதா, நீ என்ன இதுக்கு என்ன மயத்துக்கு உனக்கு 2-3 பொண்டாட்டி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ மென்மையானவனாக மாறிட்டா, மனுஷங்கள்லாம் மென்மையானவர்களாக மாறிவிட்டால், இப்போ எவனாவது அப்போ 2 பொண்டாட்டி கட்டுறான் அப்படின்னா என்னத்துக்கு நீ 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு பெண்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்ந்தால் எனக்கு நீ உண்மையாக இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நீ உண்மையாக இருக்கணும். அதுமாதிரி அந்தந்த பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு நீ உண்மையாக இருக்கணும், என்னத்துக்கு உனக்கு 2-3 பொண்டாட்டி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலத்தில் தான் போர்கள்லாம் நடந்தது. சரி, மனுஷங்களை காப்பாற்றின இந்த ஆம்பளைங்க உயிரை கொடுத்து காப்பாற்றினாங்க. அதுக்காக அவனுக்கு அப்படி ஒரு சலுகைகள் கொடுக்கப்பட்டது. அவன் செய்த பணிக்கு நீ எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்றைக்கி நீ நிறைய பொண்டாட்டி கட்டுறதுக்கு என்ன ஒரு இது இருக்குது உனக்கு, என்ன தகுதி இருக்குது உனக்கு அப்படின்னு. இனிமேல் இந்த மனுஷங்க மென்மையாக மாறும்போது குற்றங்கள் வன்முறையினாலே அவனுக்கு பிடிக்கக்கூடாது. இந்த சண்டை போடுறது, கத்தி சண்டை, அடிதடி சண்டை, வன்முறை அப்படின்னாலே பிடிக்காத ஒரு உலகத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ பெண்கள் இயல்பாகவே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. பெண்கள் ஆட்சியில் தான் பெண்கள் ஆட்சி செய்வர்களாக மாறுவார்கள். அப்படி இருக்கும்போது பெண்கள் ஒரு 2 பொண்டாட்டி எங்கேயாவது எவனா கேட்டிருந்தாங்கன்னா அவனை பிடிச்சிட்டு என்னத்துக்கு உனக்கு 2 பொண்டாட்டி அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்படிப்பட்ட காலத்துக்கு தான் நம்ம போகிறோம். அந்த எதிர் வருகிற அப்போ நம்ம மென்மையானவர்களாக மாறணும் அப்படின்னா முதல்ல உணவில் நம்ம வன்முறை உணர்ச்சிகளை உருவாக்குகிற உணவுல சாப்பிடக்கூடாது. இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை உணவு இதெல்லாம் வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தும். வன்முறை உணர்ச்சி ஏன் ஏற்படுதுன்னா மூட நம்பிக்கைகள். இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியாதப்போ நமக்கு ஒரு கோபம் வரும். உலகத்தை புரிஞ்சிக்க முடியாதப்போ ஒரு கோபம் வரும். இப்போ பூமி உருண்டையா இல்லை அது தட்டைன்னு ஒருத்தர் சொல்லுவார். அதை புரிஞ்சிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் பூமி உருண்டையான்னு தெரிஞ்சிக்காதவங்க அது தட்டை, அது சதுரம், அது முக்கோணம், அப்படி வானத்தில் சொர்க்கம் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லும்போது 2 பேத்துக்கு இடையில சண்டை வரும். அந்த வன்முறை உணர்ச்சி அப்போ சண்டை வரும். அப்போ சண்டை போட்டு கிடப்பாங்க. அடித்தடி சண்டை வரைக்கும் போயிடும். தப்பாக நான் சொல்கிறது தான் சொல்லணும், நான் சொல்கிறத ஏற்றுக்கணும், வானத்தில் சொர்க்கம் இருக்குது, அதை மீறி எதாவது சொன்னீங்கன்னா நான் உங்களை கொன்றுவேன், நான் அந்த மாதிரி சொல்கிற போக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி அது மதம்ங்கிறது அந்த மாதிரியான ஒரு ரவுடிசம் தான். அப்படி இருக்கும்போது இப்போ உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சோன்னா அது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, யாரும் சண்டை போடல. அந்த மாதிரி உண்மை என்பது அமைதியை ஏற்படுத்தும். உண்மையை புரிந்து கொள்ளாமல் உண்மைக்கு முரணாக பேசினா அது சண்டையை தான் ஏற்படுத்தும், அது வன்முறையை தான் ஏற்படுத்தும்.
அந்த மாதிரி தான் வன்முறை உணர்ச்சி ஏற்படுவதற்கு உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல், உண்மையை புரிந்து கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம் இந்த மாதிரி மாமிச உணவு, தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டதுனால உண்மையை புரிஞ்சிக்க முடியாது. உண்மையை அப்போ ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. அப்போ வாக்குவாதம் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும். அப்போ வந்து பெரிய போர்கள் வரைக்கும் போகும், போர் வரைக்கும் போகும். கடந்த காலத்தில் மனுஷங்க சண்டை போட்டதுக்கு அதான் காரணம். அதனால் அப்போ மென்மையான உணவுகளை சாப்பிட்டா இயற்கையை புரிஞ்சிக்கலாம். இயற்கைங்கிறது, உண்மைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. இயற்கையை புரிஞ்சிக்கும் போது உண்மை என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. நீ உண்மையை புரிஞ்சிக்க முடியாத உணவுகளை சாப்பிட்டனால்தான் நீ சாப்பிட்ட உணவு உனக்கு உண்மைகளை புரிந்து கொள்ள தடையாக இருந்தது. அதனால்தான் உனக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு, சண்டைகள் ஏற்பட்டுச்சு. உண்மைகளை புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு உணவை சாப்பிட்டுட்டாலே அப்புறம் இங்கே அமைதி ஏற்பட்டு விடும். உண்மைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். பூமி உருண்டைன்னா அது எல்லாத்துக்கும் ஒன்று தான். உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் அது பூமி உருண்டை தான். ஏன்னா அது உண்மை. அப்போது அதை எல்லாருமே ஏற்றுப்பாங்க. அப்போ உண்மையை புரிந்து கொள்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டா எல்லாருமே உண்மையை ஏற்றுப்பாங்க. சண்டை சச்சரவுகளே கிடையாது, வாக்குவாதங்களே, கருத்து வேறுபாடுகளே கிடையாது. புவியீர்ப்பு விசைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லாருமே அதை ஏற்றுப்பாங்க. புவியீர்ப்பு விசை, அறிவியலுங்கிறது ஒவ்வொரு உண்மையும் சரி, எல்லாமே அது உண்மை, அது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அப்போ அதை அறிவியலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எல்லாரும் அமைதி அடைவோம். அறிவியலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை வரும்போது தான் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏன் வருதுன்னா, இந்த தானிய உணவு, மாமிச உணவு, இந்த மாதிரி மனித உயிர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்படாத உணவுகளை சாப்பிடும்போது, இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை சாப்பிடும்போது மனுஷங்களால் உண்மையை புரிஞ்சிக்க முடியாது. அதனால ஒருத்தர் ஒன்று சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சு, சண்டை வந்துச்சு. நான் சொல்கிறது தான் உண்மை, இல்லை இதுதான் உண்மை, இது பொய், நீ சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது சண்டையாக மாறுது. அது மாதிரி. அதனால் உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற ஒரு உணவு சாப்பிட்ணும். உணவை சாப்பிட்டா மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா மட்டும் உண்மையை புரிஞ்சிக்க முடியும். உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் அங்கே அமைதி ஏற்படும், கருத்து ஒற்றுமை ஏற்படும், கருத்துகளில் வேறுபாடு ஏற்படாது. கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு விட்டால் அமைதி ஏற்படும். அப்போ அதுதான் வந்து இனிமேல் வந்து நம்ம பொறுப்பாக நடந்து அந்த மாதிரி உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையை ஏற்படுத்தலாம். இது மாதிரி இப்போ 2-3 பொண்டாட்டி கட்டலாம். சண்டை போட்டால் நல்ல திறமையாக சண்டை போட்டாக்கா உனக்கு 2-3 பொண்டாட்டி கிடைக்கும். கடந்த காலங்களில் வந்து வாழ்க்கை முறை ஆபத்தாக இருந்தது. அப்போ பக்கத்து நாட்டுக்காரங்களோட அடிக்கடி சண்டை வரும். சண்டை போட்டு அந்த பெண்களை பாதுகாக்கணும். ஆண்களுக்கு அப்படி ஒரு கடமை, அப்படி ஒரு பொறுப்பு வந்துச்சு. பாதுகாத்தா நீ அந்த மாதிரி திறமையாக சண்டை போட்டு எங்களெல்லாம் பாதுகாத்தா நாங்கள் எத்தனை பேர் வேணாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணி நீ 2-3 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 4-5 பொண்டாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு ஆண்களுக்கு ஆசை ஊட்டப்பட்டது. அப்போ உடனே அந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி நீ கட்டிக்கலாம்ப்பா, நீ அதனால் எங்களை நீங்கள் பாதுகாக்கிறக்கா உன் உயிரை கொடுத்து நீ போராடி எங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிங்கன்னா பக்கத்து நாட்டுக்காரங்களோட சண்டை போட்டு நீ எங்களையெல்லாம் பாதுகாத்தா எங்களில் பெண்கள் வந்து விருப்பப்படுகிற பெண்களை நீ திருமணம் பண்ணிக்கலாம். அதாவது பெண்களுடைய விருப்பமும் இருந்தால் நீ பண்ணிக்கலாம், அதுக்கு தடை கிடையாது. ஒருத்தியோடு தான் நீ வாழணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஆண்களுக்கு ஆசை ஊட்டப்பட்டது. உடனே ஆண்கள் என்ன பண்ணால், சரி அப்போ சண்டை போடுவதற்கு இவனுக்கு என்ன தேவை, உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை தேவை, ஒரு முரட்டுத்தனம் தேவை, உயிரை பணயமாக்கிற துணிவு தேவை. அதுக்கேற்ற உணவு தான் இந்த தானிய உணவு. இந்த தானிய உணவு சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும், சண்டை போடக்கூடிய உணர்வு ஏற்படுது. அது சாப்பிட்டாலே நீ அந்த சோறெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு உடனே உங்களுக்கு யாரையாவது அடிக்கணும், அடக்கணும், கொலை பண்ணணும், குத்தணும், கொல்லணும், இந்த மாதிரி உணர்ச்சி தான் வரும். பிறரை அடிமைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அழிக்கணும் அப்படிங்கிற உணர்ச்சி தான் வரும். ஏன்னா அதை சாப்பிட்டா நம்ம உடம்பே அழிய தான் போகுது. அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் உடம்புல நோய் வரும். நோய் வந்து நம்ம உடம்பு அழிய தான் போகுது. நம்ம உடம்பு அழியும் போது நம்ம மற்ற உடம்பையும் அழிக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். அப்போ பிறரை அழிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியை ஏற்படுத்தணுன்னா நீ இந்த போதை உணவுகளை சாப்பிட்டாகணும். தானியம், மாமிச உணவுகளை சாப்பிட்டா தான் பிறரை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது வந்து ஏற்படும். உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படும். அப்போ தான் போரிட முடியும், பக்கத்து நாட்டுக்காரங்களோட சண்டை போட முடியும், சண்டை போட்டு தனது நாட்டை சார்ந்தவர்களை காப்பாற்றிக்க முடியும். அப்போ ஆண்களுக்கு இந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டது. 4-5 பொண்ணுங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா, எங்களையெல்லாம் நீ காப்பாற்றிட்ட, நாங்கள் உயிரோடு வாழ்றதுக்கு உன்னுடைய வீர தீர செயல்கள் தான் காரணம், நீ வீர தீரத்தோடு நீ போரிட்ட, அதுதான் வந்து நாங்கள்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்க காரணம். அதனால் எங்களில் வந்து உன்னுடைய வீரத்தை மெச்சி எங்களில் நிறைய பொண்ணுங்க உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு காத்திருக்காங்க, அவங்க எல்லோரும் விருப்பப்பட்டேன்னா 2-3 பொண்டாட்டி கூட நீ வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த சலுகைகள் பெண்களிடமிருந்து ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது. அப்போ ஏன் தானியத்தை சாப்பிட்டாங்க, அந்த சண்டை போடுறதுக்கான உடல் வலிமை, அந்த மனப்பான்மை வேணும். சண்டை போடணும் அப்படிங்கிற, அழிக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வேணும். அந்த மனப்பான்மை தருகிற உணவுகள் தான் தானியம், மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகள், தயிர், மோர், வெண்ணெய், நெய். இது எல்லாமே வந்து அழிக்கணும், சண்டை போடணும், அடக்கணும், அவமானப்படுத்தணும், ஒழிச்சு கட்டணும்,
அப்படிங்கிற எண்ணத்தை தருகிற அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தருகிற உணவுகள் தான் இதெல்லாம். அதனால தான் அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு ஒரு ஒரு விபச்சார மனப்பான்மை இதெல்லாமே.